சென்னல் நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய பதிவில் பத்மாவதி என்ற ஒரு படம் ஹிஸ்டாரிக்கல் சார்ந்து எடுக்கப்பட்டது என்று ஒரு அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களுடைய அந்த பதிவுகளிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்காட்டியதாக தந்திருக்கின்றார்கள். அதில் எனக்கு தெரிந்த சில தகவல்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இவைகளும் ஹிஸ்டாரிக்கலாக இல்லை, ஆனால் அங்கு வாழ்கின்ற மக்களும் அவ்வாறு நம்புகின்றார்கள். சிறு சிறு தகவல்கள், அதாவது இது வழியாக மக்களாலும் சில கதைகளாலும் இவைகள் பேசப்பட்டும், அவ்வாறு பேசப்பட்ட மக்கள் அந்த வட்டார பகுதியில் ஒடுக்கப்பட்டும் வாழ்ந்த ஒரு கதை சார்ந்த ஒரு வரலாறு சார்ந்த ஒரு பதிவு தான் இது. அவர்கள் மலேசியா பக்கத்திருக்கிற ஜீவிதா என்கின்ற ஒரு தீவில் வாழ்ந்த அவர்கள் இந்த மக்களானவர்கள் சில இடங்களில் போர் பயிற்சிக்கும் சில போர் வீரர்கள், சில குதிரைகள், சில வணிகம் சார்ந்த விஷயங்களை நேரடியாக சென்று கொள்முதல் செய்வதற்காக செல்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற ஒரு போட்டியில் அவர் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றார். அதன் மூலமாகத்தான் பத்மாவதி என்ற அந்த இளவரசியை அவர் மணந்த பின்புதான் அவர் தான் இந்த நாட்டைச் சேர்ந்த அரசன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு பத்மாவதி என்பவர்கள் ராஜஸ்தான் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான பணிப்பெண்கள், பணியாட்கள் அங்கு இருக்கின்ற அந்த பொருள்கள், செல்வங்கள், கடல் சார்ந்த மலை சார்ந்த பொருட்களும், ஆடுகளும், யானைகளும், குதிரைகளும் சீர்வரிசையாக அவைகள் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அந்த கில்ஜியின் ஆட்சியினுடைய அந்த டில்லி பகுதியில் அவர்கள் கடந்து சென்றுதான் அவர்கள் ராஜஸ்தானுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை கவனிக்கின்றார்கள். அவைகள் தங்களுக்கு தேவைப்படும் என்பதும் அந்த ராணிக்காகத்தான் அது செல்கின்றது என்பதும் தெரிந்து கொண்டு அந்த ராணியை தங்களுடைய நாட்டில் இருந்தால் அந்த செல்வங்கள் தனக்கு வரும் என்ற ஒரு சின்ன காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் அந்த படையெடுப்பை என்பதை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அவைகளுக்கு சார்ந்த சில காரணங்கள், மற்ற சில காரணங்களை அவர்கள் பெரிதுபடுத்தி எழுதி கொண்டார்கள். இலங்கை அரசு என்பதும் அவர்கள் உறவினர்களாக அந்த பத்மாவதி அரசின் திருமணத்தின் பொழுது அங்கு வந்த அந்த மன்னர்களில் அவர்களும் இருந்தார்கள் என்ற ஒரு காட்டப்பட்ட ஒரு பகுதியை மட்டுமே முதன்மையாக்கி அவைகள் பலவிதமாக எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக என்னுடைய கருத்து. ஆனால் உண்மையில் ஜீவிதா என்கின்ற ஒரு தனி தீவு, அந்த தீவில் இருப்பவர்கள் அதன் அருகில் இருக்கின்ற பெரும் பகுதியையும் தீவு கூட்டங்களையும் ஆட்சி செய்வதாக இருந்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் விவசாய குடிகளாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுநர்களாகவும் விசுவாசம் மிக்கவர்களாகவும் வருடம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் எண்ணிக்கையிலுடைய பணிப்பெண்களையும் பணியாட்களையும் வருகின்ற பொழுது, அவர்கள் பொருள்களோடு வருகின்ற பொழுது அவைகள் மேன்மை பெறுவதைக் கண்டு பொறாமைப்பட்டு இந்த யுத்தம் என்பது நடக்கின்றது. அதற்கு பல துணை காரணங்களாகவே அந்த குரு என்பவர், அந்த ராஜ்யத்தின் ராஜகுரு என்பவர் ஒதுக்கப்படுகின்றார் என்பதும் காட்டப்படுகின்றே தவிர அவர் மட்டும் அதற்கு காரணம் அல்ல.
அதன் பின்பு அந்த மக்கள், அந்த குறிப்பிட்ட மக்கள் அந்த முகலாய சாம்ராஜ்யத்தினால் கண்காணிக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த பொருளுக்காகவும் அவர்களுடைய தனிப்பட்ட சுகங்களுக்காகவே அவர்கள் முகலாய அரசு இருக்கின்ற வரையும் அவர்களை உறிஞ்சப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் வரலாறில் மறைக்கப்பட்ட உண்மைதான். இந்த தகவல்களுக்கான கருத்துக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. இவைகள் செவிவழி செய்திகள் என்றாலும் அந்த வரலாறுகளை சரியாக படிக்கின்றவர்களுக்கு, புரிந்து கொள்கின்றவர்களுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த தகவல்களில் சில இடங்களில் இருந்து நான் சொன்ன தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், யூகித்து கொள்ளலாம். சிறு கையளவு இருக்கின்ற அந்த ராஜஸ்தான் என்ற ஒரு பகுதியானது பொருள் மற்றும் பேராசையினால், பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை என்ற பெரும் ஆசைகளினாலும் ஒற்றுமையின்மையாலும் ஒரு 3000 ஆண்டுகளாக அவைகள் சிறிது சிறிதாக அந்த துன்பங்களை சந்தித்து, போர்களை சந்தித்து அவர்கள் தங்களுடைய பண்பாட்டினை இன்றளவும் கட்டுக்காத்து தொடர்கின்றார்கள். அது இந்திய பண்பாடாக இன்றளவும் வளர்ந்திருக்கின்றது என்பதும் நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அந்த தகவல்களை நாம் பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுது இந்த தகவல்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பதிவிறக்கவும், மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் மற்றும் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதிர்பார்க்கும் சேனல் ராம்ராஜ். நன்றி.